வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான குலாப் ஜாமுன்ஸ் எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சுகரும் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் சேர்க்குறேன். சாஃப்ரான் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். குலாப் ஜாமுன் சுகர் சிரப்புக்கு கம்பி பதம்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆனால் போதும். சுகர் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு நான் 2 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இப்போது சுகர் சிரப் 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சுகர் சிரப் இந்த மாதிரி கலருக்கு வரணும். அடுத்தது குலாப் ஜாமுனுக்கு குலாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரோஸ் வாட்டர் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம குலாப் ஜாமுன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு. 1 கப் மில்க் பவுடருக்கு 1/4 கப் மைதா மாவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு 1/4 கப்புக்கு கம்மியாக எடுத்தாலும் சரியாக வராது, அதிகமாக எடுத்தாலும் சரியாக வராது. ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டிங்கன்னா ஸ்மூத்தாக வரும். மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்துடும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நம்ம குலாப் ஜாமுன் சேர்க்கும் போது ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா வெளியில் மட்டும் சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ள மாவாகவே இருக்கும், சரியாக வேகாது. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் குக் ஆகும். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொரிச்சாதான் இந்த மாதிரி சுற்றுறதுக்கு உங்களுக்கு வரும். அப்போ தான் கலரும் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலர் இருக்கும். இப்போ குலாப் ஜாமுன் ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்திருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் குலாப் ஜாமுன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ குலாப் ஜாமுன் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் ஆறி போயிருந்தால் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் ரொம்பவும் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மீடியம் ஹாட் இருந்தால் போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், குலாப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸோட இந்த மாதிரி நம்ம மில்க் பவுடர் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது உள்ளே இருக்கிறது அந்த பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சாஃப்ட் குலாப் ஜாமுன்ஸ் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.